கொடுத்துறது. இரவு அந்த மதியானமே காலையிலேயே சமைக்கப்பட்ட உணவையும் சாயந்தரமா ரசத்தை கொடுத்து அந்த ஹாஸ்டல் விடுதியில தங்க வைக்கிறது இல்ல, சாயந்தரம் வீட்டுக்கு துரத்தி விட்டுறது. அந்த ஆசிரியர்கள் காலையில 11 மணிக்கு வர்றது, ஏதோ ஒரு பஸ்ல டூர் வாரி இந்த பழங்குடி நலத்துறை ஆசிரியர்கள் அங்க ஆசிரியருக்கு 11 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு பெல் அடிச்சுட்டு அந்த மாணவர்களை வெளியே துரத்தி விட்டுறது. பாடு கூட நடத்துறது இல்ல. 1 மணிக்கு 1:30 மணிக்கு பள்ளி மறுபடி பெல் அடிச்சு வர வச்சு உட்கார வச்சுட்டு 3:30 மணிக்கு பஸ் வந்தா அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆசிரியர் கிளம்பிடுறது. அந்த பழங்குடி மாணவருடைய வாழ்க்கை தரத்தை பாருங்க மக்களே, சிந்தியுங்க. தருமபுரி மாவட்டம் நிர்வாகம் எப்படி இருக்கோ, தருமபுரி மாவட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இருக்கோ, அதே மாதிரிதான் மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரமோ, மலைவாழ் மக்களுடைய பழங்குடியினர் நலத்துறை மூலமாக இயங்கக்கூடிய பள்ளி நிர்வாகமும் பள்ளியை நடத்துற நிர்வாகத்தினுடைய காப்பாளர்களும் ஆசிரியர்களும் கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை அம்பலப்படுத்தணும்னு சொல்லிதான் இன்னைக்கு தருமபுரி மாவட்ட மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்க இருக்கு. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய டவுனுடைய காவல் நிலையத்தில் அனுமதியை வாங்கி பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு நடக்கின்ற அவல நிலையை நாங்க உங்களுடைய முன்னாடி வைக்கிறதுக்கு தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாணவருக்கு 1400 ரூபாய், அதுல மாசத்துல 1000 ரூபாய் கூட செலவு பண்றதில்ல. அந்த 1000 ரூபாய் கூட 500 இந்த 400 ரூபாய் கூட செலவு பண்றதில்ல. ஒரு மாணவருக்கு 1000 ரூபாய் பள்ளி காப்பாளருங்க கொள்ளி அடிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லா இருப்பீங்களா? நீங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்க, குழந்தைகளை வச்சிருக்கிறீங்க, குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறீங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எங்களுடைய பழங்குடி மலைவாழ் மக்களுடைய மாணவர்களுடைய பணத்தை கொள்ளை அடிச்சு உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க. லட்சக்கணக்கில் பீஸ் கட்டுறீங்க. அந்த மக்களுடைய பணத்தை எடுத்து தன்னுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. அந்த மாதிரிதானே எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்களும் படிக்க வைக்கணும். எங்களோட பிள்ளைகளும் கல்வி கத்துக்கணும். எங்களோட பிள்ளைகளும் கல்வியில மேம்படணும், பட்டதாரி ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும், IAS IPS டாக்டர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வரணும் நாங்க ஆசைப்படுவோமா இல்லையா? எங்களோட உரிமையை என் படிப்பையை பறிக்கிறீங்களா? வெக்கமான உங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்களா? காரண குல வம்சத்தினுடைய உரிமையை படிப்பு உரிமையை பறிக்கிறீங்களா? ஆசிரியர்களே, காப்பாளர்களே, திட்ட அலுவலர்களே, தனி வட்டாட்சியர்களே, எதுக்கு நீங்க உங்களுக்கு சம்பளம் தராங்களா இல்லையா? எங்களோட பழங்குடியினர் நலத்துறை மூலமா எங்களுடைய வரிப்பணத்துல பழங்குடியினர் நலத்துறை இயங்குது. அந்த இயங்குற வரிப்பணத்தில் தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பழங்குடி நலத்துறை மூலமா தானே பள்ளி இயங்குது. பழங்குடி நலத்துறை மூலமா தானே நீங்க திட்ட அலுவலர், பழங்குடி நலத்துறை மூலமா தானே தனி வட்டாட்சியர், பழங்குடி நலத்துறை மூலமா தானே நீங்க காப்பாளர், பழங்குடி நலத்துறை மூலமா தானே நீங்க ஆசிரியர். அதன் மூலமா வரக்கூடிய உரிமையை சம்பளமா வாங்கி உங்களோட குடும்பத்தை பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க. எங்களுடைய பிள்ளைகளை படிக்கணும்ல, அதுல ஒரு பிள்ளைகளுடைய உணவு எங்களுடைய பிள்ளைகளை வந்து பாருங்க. குரங்கு கூட நல்லா இருக்கும், மலையில் இருக்க குரங்கு, செடி கொடியில் இருக்கிற குரங்கு கூட நல்லா இருக்கும். எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து பாருங்க, கை காலு கண்ணு எலும்போதான் இருக்கும், ஒரு சதை இருக்காது, ஒரு கண்ணு நல்லா தெரியாது, காது கேட்காது. ஏன் எங்க மக்களுக்கு மத்திய மாநில அரசு வழங்கக்கூடிய நிதியில முறையா நீங்க உணவு நான் ஏற்படுத்தி படிச்சேன். அந்த சம்பந்தப்பட்ட உணவு கொடுத்தா என் குழந்தைங்க நல்லா இருக்கும், ஆரோக்கியமா படிக்கும், ஆரோக்கியமா படிச்சு நல்ல பரீட்சை எழுதும், ஆரோக்கியமா பரீட்சை எழுதி அந்த 7% இடஒதுக்கீடு கூட எங்களுக்கு இல்ல. 1% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 36 பேர் இருக்கிறோம். 36 பேர் ஒரு மனுஷன் 37 கூறு போட்டா எப்படி இருக்காத மனுஷன் உயிர் வாழ முடியுமா? அந்த 1% நாங்க வேலை வாய்ப்புக்கு போயிட்டு இருக்கோம். அந்த 1% வேலை வாய்ப்புல ஏற்கனவே வேலை இருக்கிறவங்க அந்த வேலை